தாய்லாந்தில் ரயில் மீது ராட்சத கிரேன் சரிந்து விழுந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் பாங்காக்கிற்கு வடகிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகேன் ராட்சிமா மாகாணத்தின் சிகேயோ மாவட்டத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அதிவேக ரயில் திட்ட பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ராட்சத கிரேன் ராட்சதானி மாகாணத்திற்கு சென்று கொண்டிருந்த ரயில் மீது திடீரென சரிந்து விழுந்தது. இதில் ரயில் பெட்டியின் ஒரு பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் ரயில் தடம் புரண்டதில் தீப்பிடித்தும் எரிந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதிவேக ரயில் திட்டப்பணி ஏற்கனவே இருந்த ரயில் பாதைக்கு மேலே கட்டப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர். மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அரசு தரப்பில் கட்டுமான கிரேன் இன்று காலை 9:05 மணிக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது சரிந்து விழுந்தது. ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்தது. பலர் பெட்டிக்குள் சிக்கியுள்ளனர். மீட்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து அந்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் ரயிலில் 195 பயணிகள் இருந்ததாகவும் விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.